இன்னைய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டிஷ்ஷு தாங்க. சொரக்கா இருந்தது, அது தோலை சீவிட்டேன். காய் துருவுறதுல துருவி வச்சாச்சு. வாணல்ல எண்ணெய் ஊத்தி, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு, கீறி வச்ச பச்சை மிளகாவ போட்டேன். கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலைய பிச்சு போடுங்க. அப்பதான் அதோட ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ துருவி வச்சிருக்க சொரக்காவையும் அதில போட்டுட்டு, நம்ம என்ன பண்ண போறோம்னா, சொரக்காயில தண்ணி நெறையா இருக்கும். அதனால தண்ணிலாம் நம்ம எதுவும் ஊத்த வேண்டாம். வெறும் உப்ப மட்டும் போட்டுட்டு, ஒரு 2 கிளறுவோம். கிளறும்போதே அந்த சொரக்காவுல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த டைம்ல நம்ம ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த முட்டைய உடைச்சு ஊத்திடலாம். முட்டையோட கவுச்சி ஸ்மெல் வராம இருக்கணுன்றதுக்காக, கொஞ்சம் மிளகு, சோம்பு 2யும் நல்லா நுணுக்கி, அந்த முட்டைக்கு மேல தூவி விட்டுடலாம். நம்ம எப்ப சமைக்கிறோமோ அந்த டைம்ல தூள் பண்ணி போடுங்க. முதலே தூள் பண்ண வேண்டாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளையும், மிளகாத்தூளையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா, நல்லா முட்டை வெந்துரும். வெந்த பிறகு ஒரு கிளறி, நம்ம வடிச்சு வச்சிருக்க வெள்ளை சாதத்தையும் அதில போட்டு கிளறிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ப ஆள் ரெடி ஆயிடுவாரு. கூடயே நம்மளோட ஃப்ரெண்டு கொத்தமல்லி இருக்காங்கல்ல, அந்த கொத்தமல்லி அதில போட்டு, இன்னும் ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தோம்னு வச்சுங்களேன், சூப்பரான சொரக்கா ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இத சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல விட்டு வரும்போது செஞ்சு குடுத்து பாருங்களேன், சொரக்கா பிடிக்காதவங்க கூட அவ்வளோ அருமையா சாப்பிடுவாங்க. நல்லா சமைங்க, நல்லா சாப்பிடுங்க. தேங்க் யூ.